குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 27/1/2026 ஸ்ரீ சக்தியோட ட்ரா நம்பர் 504க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்க போகிறோம். நாளைக்கான தேதி 26 வந்து ரிபப்ளிக் டேங்கிறதுனால நாளைக்கான ட்ரா இல்லை. அடுத்த நாளுக்கான ட்ரா பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 24க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். சேம் எடுத்த சார்ட்டு 23, 24 எல்லாமே எடுத்த சார்ட்டு தான், சேம் சார்ட்டு தான். அந்த சார்ட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 44ன்னு பாஸ் ஆகிருந்துச்சு. 4 அப்படிங்கிறது கண்டினியூவாக பாஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் சைபர் 44, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 6, 8, 5 பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா சைபர் 4 பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சைபர் 4 அல்லது 40 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 455 நேற்றைய ரிசல்ட்டு. இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எகைன் 55 வந்து 5, 2, 5 4 கண்டினியூவாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 5 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது கண்டினியூவாக வருது. சேம் அதே சார்ட்டு தான், வேறு சார்ட்டு இல்லை, அதே சார்ட்டு தான் ரிப்பீட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா பாருங்கள். தொடர்ந்து 7 நாள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வின்னிங் வந்திருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா 6, 2, 8 2, 6, 8ங்கிறது 6, 2, 8. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 713ங்கிறது 137 ரிசல்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 145 ரிசல்ட்டு. அடுத்த நாள் 141 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 115 இருக்குது, 111 இருக்குது, அதோட 4 இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 141 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. இதிலே பார்த்தோம் அப்படின்னா 145 இருக்குது, 141 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 44, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் சைபர் 44 அப்படிங்கிறது பேஸ் பண்ணி போச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் 4 பேஸ் பண்ணி 455 அப்படின்னு பாஸ் ஆச்சு. அந்த 55 பேஸ் பண்ணியே 525 அப்படின்னு எகைன் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7 நாள் இந்த சார்ட்டில் இருந்தால் வந்திருக்கு. எகைன் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு இந்த சார்ட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட் நல்லா பாருங்கள், என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது. எகைன் 5 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கண்டினியூவாக ஒரு 4 டேஸ் மேலே 4 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆச்சு. 45 பாஸ் ஆச்சு, 41 பாஸ் ஆச்சு, 44 பாஸ் ஆச்சு, 45, 55 பாஸ் ஆகிருக்கு. 455 அப்படிங்கிறது 45, 55. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 525 எகைன் 55 பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட் மட்டும் பாருங்கள். இதில் 455 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணியே 525, அது கீழே 555 வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இல்லை 515 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 51 பதிலாக 525 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ 455, 525 எகெயின் 5 பேஸ் பண்ணி வந்தால் 555 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 2க்கு பதிலாக 1 வந்துச்சுன்னா 155 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி எகைன் 55 வந்துச்சு அப்படின்னா 155. இல்லை 25க்கு பதிலாக 21 வரலாம், இல்லை 04 வரலாம் அப்படின்னா, இல்லை 05 வரலாம் அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 44 பாஸ் ஆச்சு. இதை பேஸ் பண்ணி 145 பாஸ் ஆச்சு. இதில் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 171 இருக்குது, 188 இருக்குது, 444 இருக்குது, இங்கே 555 இருக்குது சொல்லியிருந்தேன். இப்போ 9 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 9 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம்.
சார்ட் நல்லா பாருங்கள். 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு. இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் பாருங்கள். 264556 அப்படிங்கிறதுல இன்றைக்கான ரிசல்ட்டு 525 அப்படிங்கிறது. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர் 55 2 நாள் ரிப்பீட் ஆச்சு. 4 பேஸ் பண்ணி ரிப்பீட் ஆச்சு. 455 அப்படிங்கிறது இன்றைக்கி 2 பேஸ் பண்ணி ரிப்பீட் ஆகிருக்கு. எகைன் இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 66 அப்படிங்கிறது இருக்குது. நான் 44 பாஸ் ஆச்சு, 55 பாஸ் ஆச்சு, எகைன் 66 பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சா 66 பேஸ் பண்ணி 2 4 5 எனி ஒன் நம்பர் வரணும். 66 வந்துச்சுன்னா 66 பேஸ் பண்ணி 4 வரலாம், 2 வரலாம், 5 வரலாம். அது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் பேஸ் பண்ணி 642 755ங்கிறத பேஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 525, நேற்று 455. இதில் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6 7 6 4. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6 4 இருக்குது, இங்கே 6 4 6 7 இருக்குது. ஸோ 2 பிளேஸில் 6 4 64 66 67 6 பேஸ் பண்ணி 5 65. அதனால் 6 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 4 நம்பர்ஸ் 64 65 66 67 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் இருந்து அதே நம்பர்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர் கீழே 67 இருக்கு. 67 6 5 6 7 5ங்கிறது. வந்த நம்பருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் 6 7ங்கிறது இருக்குது. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தாலும் 6 7ங்கிறது இருக்குது. ஸோ அதனால் 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 64 65 66 67ங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். இல்லை 5ஓட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. 5 அப்படியே ரிப்பீட் ஆகணும். சேஞ்ச் ஆனால் தான் 6. சேஞ்ச் ஆனால் 6. இல்லை அப்படின்னா 5ஓட பவரை வந்துச்சுன்னா 9. 9 வந்துச்சுன்னா சேம் இதே தான். 94 95 96 97 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். 6 வரல அப்படின்னா 9. இந்த 4 நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். 6 அல்லது 9 அப்படிங்கிறது. இப்போ நேற்று பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 525 அப்படின்னா நேற்று பார்த்தோம்னா 455 45. இன்னைக்கு பிசியில் பார்த்தோம் அப்படின்னா 55 நேற்று 455ங்கிறது பிசியில் உள்ளது. இன்னைக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு பிசியில் பார்த்தோம் அப்படின்னா 25. நாளைக்கு எகைன் 25 ஏசியில் பாஸ் ஆச்சு அப்படின்னா 25 26 வரலாம், இல்லை 25 ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா 45 44 45 55ன்னு வந்ததுனால 25 26 ஆச்சுன்னா, இல்லை 55ங்கிறது 66 ஆச்சுன்னா அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வருது. இப்போ 525 அப்படிங்கிறதுனால 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 வந்துச்சுன்னா 40 50 04 05. ஏன்னா ஆல்ரெடி சைபர் 44 பாஸ் ஆகிருக்கு. ஸோ எகைன் 145 பாஸ் ஆகிருக்கு. சைபர் 45 எகைன் பாஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா சைபர் 45 அப்படிங்கிறத வைக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி சைபர் 44 வந்துச்சு, சைபர் 40 சைபர் 45ங்கிறது இருக்குது. இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் சைபர் 45 இருக்குது. இங்கே வந்த நம்பருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 45ங்கிறது இருக்குது. கீழே பார்த்தோம்னா சைபர் 5 இருக்குது. சைபர் 55 சைபர் எகைன் 55 வந்துச்சுன்னா சைபர் 55. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் 75 7ஓட பவர் 4 சைபர் 45 அல்லது சைபர் 75. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 705
ஸோ சைபர் வந்துச்சு அப்படின்னா 0504 இல்லை 4ஓட பவர் 7, 5ஓட பவர் 9 வந்துச்சுன்னா 907 அப்படிங்கிறது எடுக்கலாம். அதனால் சார்ட் நல்லா பாருங்கள். இப்போ 9 வந்துச்சு அப்படின்னா 9 பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 பேஸ் பண்ணி 95 இருக்குது, 96 இருக்குது, 99 இருக்குது, 66 இருக்குது. அதனால் 5 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எகைன் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 9 வரலாம். 9 வந்தால் 96, 95. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் இல்லை. நெக்ஸ்ட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் 97 இருக்குது, 99 இருக்குது, 95 இருக்குது, 976 இருக்குது. ஸோ 9 வந்துச்சு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி சொன்னது மாதிரி 6 இல்லை அப்படின்னா 9 வரணும். 94, 95, 96, 97 பேஸ் பண்ணி வரணும். டபுள் 9 வந்துச்சு, 5 வந்துச்சு, 5க்கு பதிலாக 6 வரணும். அதுக்கு பதிலாக 9 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 995 அல்லது 599, 699 ஆர் 996, 966, 6 டபுள்ஸ் ஆர் 9 டபுள்ஸ். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 டபுள்ஸ் இருக்குது, இங்கேயும் 6 டபுள்ஸ் இருக்குது, இங்கேயும் 6 டபுள்ஸ் இருக்குது. 6 டபுள்ஸ் இல்லை அப்படின்னா 966. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் பாருங்கள். எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் இருந்து நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சார்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். நான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட சொல்கிறத என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நல்லா கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.